இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த குடும்பத்துல இருக்க யாரோ ஒருத்தவங்களுடைய உயிர் போகணும். அதை தடுக்க முடியாம அந்த மாயா நொந்து சாகணும். ஏன் தலையை சுத்தி மூக்க சொல்லிடுறீங்க? யார் உயிர் எடுக்குன்னு சொல்லுங்க. இல்ல, இந்த கதிரை வளர விடக்கூடாது. நாம முதல்ல அவன் கதையை முடிச்சிருவோம். அவன் சாகிறதால ரகுராம் குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்ப ரகுராமோட பொண்ணு தனம் அவளை கொன்னுட்டா அந்த குடும்பம் கதிரும்ல. மாயாவும் அவ வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு தானே கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. இல்லன்னு தனாவ கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அவளை எதுவும் பண்ண வேண்டாம். இப்ப எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஒரு மரம் வளரவே கூடாதுன்னா அதோட அடி வேற புடுங்கி எறியணும். அந்த குடும்பம் அழிஞ்சு போகணும்னா அதோட அடி வேறு ரகுராமன். அந்த ரகுராமனை போட்டு தள்ளிட்டோம்னா மொத்த குடும்பம் சிதைஞ்சு போயிடும்ல. அதுக்கு தான் லிங்கம் ஹோமம் நடக்கும் போதே முயற்சி பண்ணோம். ஆனா எதுவும் நடக்கல. அது நீங்க பிளான் பண்ணது, அதனால அது நடக்கல. இந்த தடவை நான் பிளான் பண்றேன், பக்காவா நடத்தி காட்டுறேன். அண்ணன், லிங்கம் சொல்றது சரிதான். ரகுராம் செத்தாதான் அந்த குடும்பம் செதறி போகும். ஜானகியும் கதறுவான். ஏன் வீடு தேடி வந்து என்ன அடிச்சுட்டு போனால அவ தாலியை இறக்கணும். இந்த தடவை கண்டிப்பா ரகுராமுடைய உயிர் போகணும்னு. அதெல்லாம் கண்டிப்பா பாத்துக்கலாங்க. என்னை நம்பி பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் பக்காவா நான் செஞ்சு முடிச்சிடுறேன். ரகுராமன் போய் சேர்ந்துட்டானா மாயாவை அடிச்சு விரட்டிட்டு என் பொண்ணை அந்த சீனுவுக்கு கட்டி வச்சிருவேன். இந்த தடவை எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. எதுவும் நடக்காது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி. சீனு, சாப்பிட வா. ஹலோ புருஷா. சொல்றீ பொண்டாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரேன், இந்த பாட்டை பாரேன். நான் இந்த படத்தையே ஃபுல்லா பாத்துட்டேனே. இந்த குழந்தைங்க எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. குழந்தைங்கன்னா கியூட்டா தான் இருக்கும். இந்த லைஃபும் நல்லா இருக்கும்ல. குழந்தை கூட விளையாடுறது, ஜாலியா சுத்துறது, டான்ஸ் ஆடுறது. என்ன திடீர்னு என் புருஷனுக்கு குழந்தைங்கள பத்தி எல்லாம் யோசிக்க தோணுது? இப்ப இல்லடி பொண்டாட்டி, உன்னை நான் எப்ப பார்த்தனோ அப்ப இருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, ஆமா, நமக்கு கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தை பிறந்து அதை நம்ம தூக்கி கொஞ்சறது, குளிக்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது. அப்புறம் நீ நான் பாப்பா ஒன்னா பைக்ல போறோம், அப்படியே சினிமாவுக்கும் போறோம். டேய் என்னடா விட்டா குழந்தைக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் யோசிச்சு வச்சிருப்ப போல. எல்லாமே யோசிச்சு வச்சிருக்கேன், ஆனா எல்லாமே கற்பனையா மட்டும்தான் இருக்கு. ரியல் லைஃப்ல எப்ப மாற போகுதுன்னு தெரியல. எப்ப மாறணும்னு நினைக்கிற? இப்பவே மாறினா கூட எனக்கு சந்தோஷம் தான். என்னடா புருஷா, வேற எதுக்கும் பிளான் போடுற மாதிரி இருக்கு? நீ இப்படி எல்லாம் எதுவும் யோசிக்க மாட்டியா? யோசிப்பேன். யோசிச்சுட்டே இருந்தா எப்படி? ப்ராசஸ்ல இறங்க வேண்டாமா? என்ன பண்ணணும்? அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக வேணாமா? மேரேஜ் முடிஞ்சு இன்னும் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே இல்லையே. ஒரு நாள் மாமா நமக்காக ரூம் எல்லாம் ரெடி பண்ணாரு. நானும் ரெடி ஆகி வந்து நின்னேன். நீதான் பெரிய இவனாட்டும் கீழே போய் படுத்துட்ட. தப்புதான். அதுக்காக நீ ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்க கூடாது. நான் வேணா சாரி சொல்லிக்கிறேன். சாரி. அப்போ உனக்கு ஓகே தான். இப்போ ஓகே தான். உட்காரு. எங்க போற? கதவை லாக் பண்ண வேணாமா? பிச்சிருவேன். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. இப்ப என்னதான் பண்ணணும்? நல்ல நேரம் பார்த்து அதுக்குன்னு நாள் குறிச்சுதான் எல்லாம் பண்ணணும். சரி, பாத்துட்டா போச்சு. அது நீ நான்லாம் பண்ண கூடாது. வீட்ல இருக்கிற பெரியவங்க தான் முடிவு பண்ணணும். அப்படி வேற ஒண்ணு இருக்கா? நீ வேணா ஜானகி அத்தைகிட்ட சொல்ல, அவங்க 4 டைம் எல்லாம் குறிச்சிடுவாங்க. ஏண்டா, எல்லாமே என் பெரியம்மா தான் பண்ணணும். நீ உன் அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? ஏன் அம்மா கிட்டியா? நீ ஏன் கேள? நான் கேட்டா சரி மருமகளே, இப்போ உடனே அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்களா? போடா.
மாயா நான் எப்படி இதெல்லாம் போய் கேட்கறது? ஏன் தைரியம் இல்லையா? ஏ தைரியம்லாம் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஷையா இருக்கு. இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டா அப்புறம் எதுவும் நடக்காதுடா புருஷா. உன்னால கேட்க முடியாதுன்னா விடு, எதுவும் வேண்டாம். அப்படியெல்லாம் விட முடியாது. நீயே இப்பதான் ஓகே சொல்லியிருக்க, இப்ப என்ன நான் அம்மாட்ட கேட்கணும் அவ்வளவுதானே? உனக்கு தைரியம் இருந்தா கேளு. ஏ யாருக்கு தைரியம் இல்ல? இப்ப பாரு, இன்னைக்கே பேசி எப்படி ஓகே பண்றேன்னு. அண்ணே, இந்த வீட்ல எந்த முடிவும் உங்களை கேட்காம நடந்ததில்ல. அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டுட்டு. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு பத்மா? எனக்கு சம்பந்தம் இல்லாதவங்கள பத்தி எதுக்கு என்கிட்ட பேசுற? ஏங்க, மாயா நம்ம பொண்ணு மாதிரி தானே. அவளுக்கு நாம செய்ய வேண்டிய கடமையில நம்ம செய்யணும்ல. உன் தங்கச்சி பொண்ணு, ஏன் பொண்ணு இல்ல. அவளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு தான் அவளை தத்தெடுத்ததை கூட அறுத்தறிய நான் வக்கீல் கிட்ட சொல்லியிருக்கேன். அதான் உங்களுக்கு எதிரா திரும்ப அவளும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காளே மாமா. யார் ஜெயிக்கிறாங்கன்னு கோர்ட்டுக்கு போகும்போது தெரியும். அங்க கொடுக்கிற தீர்ப்பு சட்டத்துக்கு மட்டும்தான். ஆனா என்ன பொறுத்தவரை இவ என் பொண்ணு இல்லைன்னு நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். அவளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறப்போ அவ வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு முடிவெடுக்கிறதுக்கு நான் யாரு? ரகு, உன் கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா. என்ன இருந்தாலும் அவ இந்த வீட்டு மருமக. நம்ம கடமைய நாம தானப்பா செய்யணும். அதை என்ன கேட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லம்மா. இன்னமும் அவ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணம் அவ சீனுவோட பொண்டாட்டிங்கிறதுனால மட்டும்தான். அவன் வாழ்க்கையில என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். மத்தபடி இவளுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. பத்மா, உன் மகனுக்கும் மருமகளுக்கும் நீ என்ன செய்யணுமோ அதை நீயே முடிவெடுத்துக்கோ. நான் எதுலயும் தலையிட மாட்டேன். என்ன பார்வதி, அண்ணன் இதையெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். அவர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? அண்ணி, அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. என்ன நீயும் இப்படி சொல்ற? எதிரி எறிகிற கல்ல வாங்கி திரும்பவும் அவன் மேலேயே எறியணும் அண்ணி.